Assalamu alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து எங்களோட ஈத் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஈத் vlog அப்படிங்கப்போ 4 நாள் லீவ் இருந்துச்சு, Thursday to Sunday வரைக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஈத் அப்படிங்கிறத விட 4 நாள் லீவ் தான் பெரிய மேட்டராக தெரிஞ்சுது. இந்த வருஷம் ஈத் வந்து ரொம்பவே வந்து சிம்பிள் தான். நாங்கள் ப்ரீவியஸ் டே வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் வந்து போயிருந்தோம். ஜஸ்ட் க்ராசரிஸ் அதெல்லாம் வாங்குறது அந்த மாதிரி தான். ஊரில் இருக்கிற ஈத்க்கும் இங்கேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ ஊரில் வந்து நம்ம வந்து குர்பான் கொடுக்கும் போது அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும், அங்கே ஊரில் இருந்து நம்ம பண்ணும்போது. இங்கே வந்து அப்படி இல்லை, நம்ம இங்கே இருந்துட்டு வீட்டில் வந்து சொல்லிடுவோம் குர்பான் கொடுக்குறங்க அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நம்ம தொழுக போகிறது, அப்புறம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது, இவ்வளவு தான். ஸோ நான் இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து புதுசாக வந்திருக்கிறதுனால எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் இல்லை. ஜொஹான் ப்ளே ஸ்கூலில் வந்து ஒரு 1-2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ தவிர நமக்கு வந்து வேறு யாரும் நெய்பர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ யாருக்கும் இந்த வாட்டி வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி வந்து எதுவும் இல்லை. ஸோ நாங்களே வீட்டிலே குக் பண்ணி சாப்பிட்றது, அதுதான் வந்து பிளான். ஸோ கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் இப்போ வந்து முன்னாடி எல்லாம் வர்றப்போ வந்துட்டு நான் அதிகமாக வந்து ஜங்க் வந்து நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம், அந்த வெளியே சாப்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டிலே தான் வந்து குக் பண்ணுறோம். அண்ட் மோரோவர் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக நிறைய வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு கிச்சனில் வேலையுமே அதிகமாகிடுச்சு. நிறைய புது புது டிஷ்ஷஸும் இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கும் வந்துட்டு நான் ஒரு டிஷ் ட்ரை பண்ணும்போது நான் வந்து ஷூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு அதை வந்து எடிட் பண்ணி நம்ம அடுத்து இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ போடணும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த இடத்துல வந்து லேக் ஆகிடுறேன், ப்ரொகாஸ்டினேட் பண்ணிடுறேன். ஓகே நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. எங்கே போனாலும் வந்துட்டு அவனுக்குன்னு ஒரு சின்ன கார் வந்து எடுத்துடுறான். எனக்கு இந்தியாவில் வந்துட்டு அவனை அந்தளவுக்கு நான் ஷாப்பிங் வந்து கூட்டு போக மாட்டேன். பட் இங்கே அடிக்கடி போடுறதுனால வந்துட்டு அவன் போகிறப்பெல்லாம் வந்து ஒன்று எடுக்கிறான். அவங்க பாப்பாவும் வந்துட்டு சரி இருக்கட்டும் அவன் 10 திரம் தானே 15 திரம் தானே அப்படின்னு வாங்கி கொடுக்காங்க. எனக்கு இப்போ இது வந்து ஒரு பெரிய டென்ஷனாக வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து வீக்லி வந்து ஒரு 60 to 70 dirhams அவனுக்கே வந்து அந்த டாய்ஸ் மட்டுமே வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இதை எப்படியாவது வந்து ஸ்டாப் பண்ணணும். அண்ட் சையதோட ஃப்ரெண்ட் ஊர்லேருந்து வரும்போது வந்து நான் ஒரு சில பார்சல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து இருக்குது இதில். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். நம்மளோட ஹெக்டிக் லைஃப் ஸ்டைலோட சேர்த்து ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், சரியாக தண்ணி குடிக்காததுனாலையும் தூங்காததுனாலையும் வெளியே போகிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டயர்டாக டல்லாக இருக்கும். பல வருஷமாக நான் ட்ரெஸ் பண்ணுற ஒரே பிராண்ட் ஹிமாலயாவோட பிரைட்டனிங் வைட்டமின் சி ஆரஞ்ச் ஃபேஸ் சீரம். இதில் 5 times வைட்டமின் சி, 10 times நைசைனமேட் அண்ட் இதில் நேச்சுரல் ஆரஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட்ஸும் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் பிரைட்னஸை டே 3லேருந்தே அன்லாக் பண்ணிடும். க்ளீன் ஃபேஸில் ஹிமாலயாவோட பிரைட்டனிங் வைட்டமின் சி ஆரஞ்ச் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மாய்ஸ்சர் அப்படியே லாக் ஆயிரும். உங்களுக்கு நல்ல விசிபிளான பிரைட் ஸ்கின்னும் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா அண்ட் ஹிமாலயாஸ் ஆப் அண்ட் வெப்சைட்டில் கூட வாங்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த பேக்கேஜ்லலாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஆன்டி டார்னிஷ் ஜுவல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து தண்ணி பட்டால் வந்து போகாது, கலர் போகாது. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து இதில் இருந்துச்சு. அண்ட் அது போக வந்துட்டு அந்த பெரிய பார்சலில் வந்துட்டு என்னோட ஈத் ட்ரெஸ் வந்து இருந்தது. என்னோட ஈத் ட்ரெஸ் வந்து இந்த வருஷம் வந்து ஷால்ஸ் ஃபார் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு எல்லா வருஷமே வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு வந்துட்டு அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்குவாங்க. எனக்கு ஒரு ரேட் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் இருந்தது. அண்ட் மோரோவர் வந்து இப்போ உள்ள ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நல்ல மெட்டீரியலில் சூப்பராக இருக்கும். நான் அதனால் வந்து மேக்ஸிமம் அவங்கள்ட்ட தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இது நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சொல்லலை, பட் எனக்கு பர்சனலாகவே அவங்களோட வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் கொஞ்சம் ஆன்டி டார்னிஷ் ஜுவல்ஸ் இருக்கிறது காட்டுறேன். ஸோ இதெல்லாமும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் ஈத்க்கு வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்இடி லைட், இதெல்லாம் 5 dirhams அவ்வளோதான். யூஸ்வலி இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். இது வந்து அப்படி பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, இப்படிலாம் டெக்கரேட் பண்ணணும் வீடு அப்படின்னு. பட் ஜொஹானுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த ஈத் வைப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாமே சீப்பாக தான் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுமே 5 dirhams அவ்வளவுதான். அண்ட் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜ்க்கு வந்து ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் கொஞ்சம் இந்த ஹேண்ட் கிளாத்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். யூஸ்வலி நான் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் இப்படி ஆர்கனைஸ் பண்ணுற ஆளே கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஒரு இது வாங்கி ஆர்கனைஸ் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது அதுக்கப்புறம் நான் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் சையத் வந்துட்டு அந்த எல்இடி லைட்ஸ்லாம் வந்து மாட்டிடலாம். நாங்கள் மொரோவர் இது நான் வாங்கினதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரேட் கம்மி, அதனால தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இல்லைனா நான் வந்து இதுக்கெல்லாம் காசு போடுற ஆளே கிடையாது. அண்ட்
சையத் வந்து அந்த பேர் என்ன எல்இடி லைட்ஸ் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்களுக்கு இது வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் போடுறோம். ஊரில் இருக்கும்போது அனஃப் இருக்கும்போது வந்து அவனுக்காக ஒரு இயர் வந்து பண்ணியிருக்கிறோம். பட் அந்த அளவுக்கு வந்து நம்ம அது இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறது கிடையாது, ஒரு வீடு டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இந்த வாட்டி வந்து நாங்கள் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தோணுச்சு ஜொஹான் வந்து அதை வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அவனுக்காகவே பண்ண மாதிரி எங்களுக்கு அது ரொம்பவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவனுக்கு மோரோவர் இந்த மந்த் வந்து பர்த்டேயும் வருது. ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் நினச்சோம், ஸோ அவன் பர்த்டேக்கு வந்து நம்ம நல்லா வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து அவனுக்கு விவரம் தெரில. இப்போ தான் வந்து கேட்குறேன், என் பர்த்டேக்கு வந்து பலூன்ஸ் வந்து வாங்குங்க அதெல்லாம். ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுங்கிறது கிடையாது, பட் ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ் ஹாப்பினஸ். அவனுக்காக வந்து ஏதாச்சும் ஒரு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நினைக்கிறேன். அது போட்ட உடனே அவன் ஆள் கையில் பிடிக்க முடியல, பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான் அவன். ஸோ வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஷாப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீக் டேஸில் வந்து போகிறது கிடையாது. ஏன்னா சையத் இப்போ வந்து ரெகுலராக கம்ப்ளீட்டாக வந்து ஆஃபீஸ் போயிருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருப்பார். ஸோ அதனால் எனக்கு வந்து வீக்கெண்ட் எது வீக் டே எதுன்னே தெரியாமல் போய்கிட்டு இருக்கும். இப்போ வந்து அப்படி கிடையாது. வீக்கெண்ட் வருதுன்னா அதுக்கு அந்த மண்டே டு தேர்ஸ்டே அதுக்கு வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து அவ்வளோ ஹாப்பியாகிடும். அண்ட் வீக்கெண்ட் அப்படின்னா நான் வந்து ரூம் அவுட்டே வெளில வர மாட்டேன். ஸோ ஃபுல்லாக சையத் தான் டேக் ஓவர் பண்ணுவார். ஃப்ரைடே இப்போ ஏதாவது குக்கிங் பண்ணிவிடுவேன்னா அதையே சாட்டர்டேக்கு வச்சுக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும். அண்ட் காஃபி எல்லாமே வந்து வீக்கெண்ட்னா அவர் தான் வந்து போடணும். அது வந்து ஒரு எழுதப்படாத விதிங்கிற மாதிரி தான் வீட்டில் அது. ஸோ இது வந்து என்ன பண்ணால் வந்து காஃபி மேட் தான் நான் அந்த ஜாரில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அது ஆக்சுவலி இது வந்து பிளாக் காஃபிக்கு தான் வந்து காஃபி மேட் வந்து போடணும். பட் நம்ம சும்மா மில்க் காஃபிக்கும் போடுவோம், நம்ம போடுறது தானே ரெசிபி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து சையது வந்து காஃபி போட்டால் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் போடுற காஃபி வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டே வந்து அதில் வராது. அவர் பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த சுகர் லெவல், காஃபி பவுடர் லெவல் அதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அண்ட் மோரோவர் நான் வந்து பாலில் வந்து தண்ணியே சேர்க்க மாட்டேன். அவர் கொஞ்சம் தண்ணி சேர்ப்பார், எனக்கு அது பிடிக்காது. பட் அவர் அந்த அதில் காஃபி போடும்போது எனக்கு என்னமோ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம தொழுக போயிட்டு வர்றது. அதுக்கப்புறம் ஆஸ் ஆல்வேஸ் கையில் மெஹந்தி. இது நம்ம ஊரில் சிங்கோன் வேறு கலர், இங்கே வந்து ஒரு கலர். எனக்கு இதில் டிசைனே வரல. அந்த லீஃப் எல்லாம் பார்க்காதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு டிசைன் தான் போட்டுறேன். எனக்கு நைட் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்து. ஸோ அதனால் வந்து எனக்கு ப்ராப்பராக மெஹந்தி வைக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ காலையில் வந்துட்டு நம்ம தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு டெசர்ட் வந்து செஞ்சுருப்போம். இந்த வாட்டி நான் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறதுல எனக்கு இந்த வாட்டி விருப்பம் இல்லை. தொழுதுட்டு வர்றது தான் வந்து நமக்கு முக்கியம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணியாச்சு. ஊரில் வந்து குர்பான் கொடுத்தாச்சு. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளேயே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வாட்டி என் மைண்டில் வந்து இருந்துச்சு. அதனால் அதில் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னா எல்லா வருஷமும் ஈத் வந்து எனக்கு எப்படி போயிடுது அப்படின்னா வந்துட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். வீடியோக்காகவே வந்து நான் ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது பர்சனலி அதை நானே வந்து அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராப்பரான வந்து இந்த வாட்டி எங்களுக்கு போச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் என்ன மாதிரி விலாக்ஸ் போடலாம் அப்படிங்கிறதே என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.